வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலேயே தற்பொழுது போராட்டத்தை நடத்தியுள்ளது மிக பெரிய அளவில் பேசும் பொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. காலையில் எடப்பாடி பழனிசாமியின் சேலத்தில் உள்ள வீட்டில் நிர்வாகிகள் அனைவரும் அதிமுக தொடர் தோல்விற்கு காரணம் நீங்கள்தான், உங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட வேண்டும், இனி உங்களது தலைமையின் கீழ் நாங்கள் செயல்பட மாட்டோம் என்று பேசியது வைரலாக தற்பொழுது இணையதளங்களில் தற்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. 2014 கடைசியாக அதிமுக வெற்றியடைந்தது. 37 தொகுதிகளில் மக்களவை தேர்தலில் அதிமுக வெற்றியடைந்தது. அதற்கு பிறகு தொடர் தோல்விதான். கிட்டத்தட்ட 10 தேர்தல்களில் அதிமுக தோற்கடிக்கப்பட்டும் கடைசியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்ததோடு மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக தற்பொழுதே அவர்களது ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு மக்களவை தோல்விகள் பற்றி விவாதங்கள் தான் நடத்தப்பட்டு வருகிறது. தோல்விற்கு ஒரே ஒரு காரணம், அதிமுகவின் தொண்டர்கள் ஒன்றிணைந்து செயல்படவில்லை. அதற்கான பிரச்சனை என்ன, அதனை முடித்து கட்டுவதற்கு என்ன தீர்வு என்பதை மட்டும் எடப்பாடியோ அல்லது முன்னாள் அமைச்சர்களோ ஆலோசனை செய்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது என்று தற்பொழுது நிர்வாகிகள் அனைவரும் கடைசியாக எடப்பாடியின் வீட்டிற்கு முன்பாகவே தற்பொழுது போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக தோல்விதான் அடையும். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுகவின் மீது கடுமையான கோபம் மக்கள் மீது இருந்தாலும் தமிழகத்திற்கு அடுத்த கட்ட அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் தொண்டர்கள் மக்களை சந்தித்து அவர்களிடம் அதிமுக கடந்த ஆண்டு செய்த திட்டங்கள் பற்றி தெளிவுபடுத்தினால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைவதற்கு வழியாக இது மாறும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுகவின் தொண்டர்கள் ஒன்றிணைய மாட்டார்கள் என்று செங்கோட்டையன் அவர்களிடம் கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்களது வீட்டிற்கே நேரடியாக சென்று தற்பொழுது போராட்டத்தையும் தழுவி வருகிறார்கள். இதுக்கு மேல் இனியும் எடப்பாடி எதற்காக ஒருங்கிணைப்பாளராக இருக்க வேண்டும்? அதுதான் முதன்மையான கேள்வியாக பேசப்பட்டு வருகிறது. ஒரு கட்சிக்கு வெற்றியாக இருக்கக்கூடியவன் தான் தலைவன், தோல்வியே வழிநடத்தக்கூடியவன் எப்படி தலைவனாக மாற முடியும் என்ற கேள்வியே மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் கேட்பது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.